காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 3வது நாளாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனிகள். நீதிமொழிகள் 30:24. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். இதை நம்ம பார்த்தோம். நேற்று தினத்துல பார்த்தோம். சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையின் மேல் தோண்டி வைக்கும் குழி முசல்களும் என்று நேற்றைய தினத்துல பார்த்தோம். 3வது, ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். 4வது, தன் கைகளினால் வலைகளை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிறந்தை பூச்சியுமே. இன்றைக்கு இதுல 3வதாக கர்த்தர் சொல்லுகிறதான ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். இங்கே பார்க்கும் பொழுது ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து வேதம் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லுகிறது. வெட்டுக்கிளிகள் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறதான ஒரு சிறிய பூச்சி. இதை நீங்க சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல கூட பார்த்தீங்கன்னா தெரியும். வெட்டுக்கிளிகள் விட்டதை பச்சை கிளிகள் தின்றது எல்லாம் வரும். அப்ப இந்த வெட்டுக்கிளிகள் என்பது ஒரு சிறிய பூச்சியா இருந்தாலும் ஆண்டவர் இதை ஒரு பயனுள்ள பாத்திரமாக இதை பயன்படுத்தி இருக்கிறார். பல இடங்களில பயன்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் எல்லாம் மென்ஷன் பண்ற அளவுக்கு இந்த வெட்டுக்கிளிகள் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது. அப்போ இந்த வெட்டுக்கிளிகளை கர்த்தர் எதுக்காக படைத்தார், எதற்காக இதை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று கேட்டீங்கன்னா, பல நேரத்திலே பாவத்தை மேற்கொள்வதற்கும் அல்லது நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்குமாக அடையாளமாக இந்த வெட்டுக்கிளிகள் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. பார்க்கும் பொழுது சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாங்கள் படிக்கும் பொழுது வெட்டுக்கிளிகள் பட்சிக்கதை விட்டதை பச்சை கிளி தின்றதெல்லாம் இருக்கும். அப்ப அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போகும் பொழுது அங்கே நியாய தீர்ப்பை தேவன் கட்டளையிடுகிறார். அப்ப அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாவற்றையும் பட்சித்து போட்டு தேசத்திலே பயிர் நிலம் எல்லாவற்றையும் சேதப்படுத்துகிறதாக அங்கே பார்க்கும்போது அது நியாய தீர்ப்பின் அடையாளமாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்திலும் ஆண்டவர் இதே காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். எகிப்திய ஜனங்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பதற்கு 10 வாதைகளிலே ஒரு வாதை வெட்டுக்கிளிகளை கர்த்தர் அனுப்பி கர்த்தர் அவர்களை வாதித்திருக்கிறார். இதை நான் இன்னும் சற்று வேறு விதமாக இன்றைக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து நாம் இன்னும் சற்று வித்தியாசமாய் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து இப்ப நம்ம யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து இங்கே இது வெட்டுக்கிளிகளை குறித்து 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகள் எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசம் எங்கும் கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீசப்படினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும், எகிப்தின் எல்லை எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் முடிற்று. தேவன் அவைகளால் அந்த தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. நல்லா பாருங்க, தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மழைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர்கள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவற்றையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியில் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலை மீதியாயிருக்கவில்லை. இங்கே பார்க்கும் பொழுது வெட்டுக்கிளிகளை கர்த்தர்
கொண்டு வர சொல்றார். உன் கையை நீட்டி தேசத்திலே வெட்டுக்கிளிகள் வரும்படிக்கு செய்கின்றார். வெட்டுக்கிளிகள் வரும்படிக்கு மோசே தன் கையை நீட்ட, அப்பொழுது கர்த்தர் கீழ்காற்றை வர பண்ணினார். அந்த கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை தேசத்தின் மேல் கொண்டு வந்தது. இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து சில வார்த்தைகள் அங்க இருக்குது, கவனிச்சு பாருங்க. அவைகளால் தேசம் அந்தகாரப்பட்டது, ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை இருக்குது, பூமியின் எல்லாத்தையும் மூடி போட்டது. மண் காணாதபடிக்கு பூமியின் விசாலத்தை அவைகள் மூடி போட்டது. அப்ப இதுல இருந்து பார்க்கும்போது இந்த வெட்டுக்கிளிகள் வானத்துல பறக்கும் பொழுது சூரிய வெளிச்சத்தையே தடுத்திருக்குது. தேசம் அந்தகாரப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அப்ப அந்த வானத்துல இவைகள் பறந்து வரும் பொழுது சூரிய வெளிச்சமே பூமியின் மேல் படவில்லை. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூரியன் நல்லா பிரகாசமா இருக்கும். திடீரென்று நல்ல ஒரு கார் மேகம் வந்துச்சு. அந்த மேகம் வந்த உடனே சூரிய வெளிச்சம் நமக்கு உடனே டக்குன்னு இல்லாமல் போயிடுது. அந்த மேகம் வரும் பொழுது சூரிய வெளிச்சத்தை தடுத்து விடுகிறது. அது போல இந்த வெட்டுக்கிளிகள் ஒரு மேகத்தை போல வந்திருக்கிறது. எப்படி ஒரு மேகம் வந்தா சூரிய வெளிச்சம் நமக்கு வர்றது அப்படி தடுக்கப்படுகிறதோ, அதே போல இந்த வெட்டுக்கிளிகள் பறக்கும் பொழுது அது அந்தகாரப்படுத்தியது, தேசத்தை அந்தகாரப்படுத்தியது. பூமியின் விசாலத்தை அது மூடியது. தரை காணாதபடிக்கு பூமியின் விசாலத்தை மூடியது. அது பறக்கும் பொழுது சூரிய வெளிச்சத்தை தடுத்துச்சு. அது பூமியில இறங்கும் பொழுது தரையே காணலையா, மண்ணையே பார்க்க முடியல. தரை காணாதபடிக்கு அது பூமியின் விசாலத்தையே மூடிவிட்டது. எவ்வளவு வெட்டுக்கிளிகள், யோசிச்சு பாருங்க, அவ்வளவு வெட்டுக்கிளிகள் வந்து இறங்குச்சு. இதை குறித்து சில காரியங்களை நான் கவனித்து பார்க்கும். அந்த வெட்டுக்கிளிகள் லோக்கஸ்ட் என்று சொல்லுவார்கள். இவைகள் வரும் பொழுது இவைகளுடைய கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி வெட்டுக்கிளிகள் கூட ஒரு டீம், ஒரு குரூப்ல வரும்ன்றாங்க. கோடிகளிலே வரும். அது வந்து ஒரு பவுஞ்சாயின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு கூட்டம். அது கூட்டத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில இடத்துல சொல்றாங்க 250 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட அதனுடைய கூட்டம் இருக்குன்றாங்க. 250 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரே கூட்டமாய் வருன்றாங்க. அவ்வளவு பெரிய லெவல்ல அது அப்படி வருன்றாங்க. அந்த அளவுக்கு கூட வரக்கூடிய அளவுக்கு அவைகள் கூட்டமாய் பவுஞ்சாயின்னு போட்டிருக்கு. அப்படிப்பட்ட கூட்டம் வரும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதுக்கு முன்னாலே இருந்தது கிடையாது, அதுக்கு பின்னாலே இருந்தது கிடையாது. இந்த வெட்டுக்கிளிகளை கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணி அதை கொண்டு வந்த உடனே இந்த வெட்டுக்கிளிகள் என்ன செய்தது, எகிப்து தேசம் எங்கும் இறங்கிடுச்சு. மொத்த தேசத்திலும் அது இறங்கிடுச்சு. இறங்கி மரங்களிலும் சரி செடிகளிலும் சரி ஒரு பச்சை இலை இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் அழித்து போட்டது. ஒரு பச்சை இலை இல்லாதபடிக்கு மொத்தத்தை அழிச்சிருச்சா. ஒரு மரத்திலையும் சரி ஒரு செடியிலையும் சரி, மரங்களில் எல்லாம் இறங்கி மரங்களை எல்லாம் காலி பண்ணிடுச்சு. செடிகளின் மேல இறங்கி செடிகளை எல்லாம் காலி பண்ணிடுச்சு. வயல் நிலத்துல இறங்கி வயல் நிலத்துல இருக்கிற எல்லா விளைச்சல்களையும் அரிச்சு போட்டுருச்சு. எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடுச்சு. தேசத்திலே மிகப்பெரிய ஒரு பஞ்சத்திற்கு வழிவகுத்து விட்டது. இது இப்படி அழிச்சு போட்ட பிறகு யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல அந்த வருஷத்துல பலனே பாதிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு மொத்தத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. அப்ப இந்த வெட்டுக்கிளிகள் எப்படிப்பட்டது, ஒரு பக்கம் எகிப்திலே அவர்களுக்கு நியாய தீர்ப்புக்கு கர்த்தர் அதை பயன்படுத்தின ஒரு பாத்திரம் என்றும் சொல்லலாம். அதை நான் இன்னொரு விதத்துல சொல்ல போனால், இன்றைக்கு கர்த்தர் நம்மையும் இந்த வெட்டுக்கிளிகளை போல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த வெட்டுக்கிளிகள் போய் என்ன செய்கிறது, எகிப்தியின் விளைச்சல்களை அது பட்சித்து போட்டது. எகிப்தில் இருந்த விளைச்சல்கள், அவங்களுடைய வயல் நிலத்தில் இருந்த விளைச்சல்கள், அந்த அவங்களுடைய தேசத்தில் இருந்த செடி கொடிகள், அவர் தேசத்தில் இருந்த மரங்கள் எல்லாத்தையும் பட்சித்து போட்டது. இன்னைக்கு பார்க்கும்போது எகிப்து என்பது பாவ உலகத்தை குறிக்கும். இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாவ உலகம், இந்த பாவ உலகத்திலே கர்த்தர் நம்மை வெட்டுக்கிளிகளை போல கர்த்தர் நம்மை இறக்கி விடுறாரு. இந்த பாவ உலகத்துல எகிப்தின் விளைச்சல் என்பது நிறைய இருக்குது இல்லையா. எகிப்தின் விளைச்சல் என்பது நம்முடைய தேசத்துல இங்கே இருக்குது இல்லையா. மதுபான கடைகள் எகிப்தின் விளைச்சல், சினிமா தியேட்டர்கள் எகிப்தின் விளைச்சல்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான கேளிகைகள், எல்லா விதமான ஆடம்பர காரியங்கள், உலகத்தில் இருக்கிற பாவத்திற்குரிய கிரியைகள் எத்தனையோ இருக்குது, சொல்லிக்கிட்டே போலாம். ஏராளமான பாவத்தின் விளைச்சல்களை
பிசாசு இந்த தேசத்திலே எழுப்பி இருக்கிறான். நாம் இருக்கிற தேசத்துல என்னென்ன பாவங்களை கொண்டு வர முடியுமோ அத்தனை பாவங்களையும் விளைய செய்திருக்கிறான். இந்த பாவங்களை விளைய செய்திருக்கிறான். இந்த பாவங்களை சொல்ல போனால் விளைய செய்கிறவர்களே அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் அதை விளைய செய்கிறார்கள். அரசாங்கமே பாவத்தை விளைய செய்கிறது. அப்போ தேசத்திலே பார்க்கும் பொழுது பிசாசு எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து பாவத்தை அவன் விளைய செய்து கொண்டிருக்கிறான். பாவத்தை விளைய செய்து அவன் எல்லா இடத்திலும் ஜனங்களை எல்லாம் பாவத்திலே மூழ்கடிக்கிறான். அந்த எகிப்தின் விளைச்சல்கள், பாவத்தின் விளைச்சல்கள், அதை பட்சித்து போடுவதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அந்த பாவத்தின் விளைச்சல்களை எல்லாம் பட்சித்து போட வேண்டும். இந்த பாவத்தின் விளைச்சல்கள் எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும். இதற்குதான் கர்த்தர் வெட்டுக்கிளிகளை போல நம்மை வைத்திருக்கிறார். இது வெட்டுக்கிளிகள் அந்த பாவ விளைச்சல், எகிப்தின் விளைச்சல்கள் எல்லாத்தையும் ஒரு இலை காணப்படாதபடி எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. அதே போல இந்த உலகத்திலே காணப்படுகிற பாவத்தின் விளைச்சல்கள் ஒரு இலை காணப்படாதபடிக்கு நம்முடைய ஜெபத்தினாலும் நம்முடைய கர்த்தருடைய சமூகத்துல நாம் அதற்காக விண்ணப்பித்த இந்த ஆவிகளை கட்டுவதன் மூலமாகவும் இந்த பாவத்தின் விளைச்சல்களை கர்த்தர் நம்மை கொண்டு பட்சித்து போட விரும்புகிறார். இதை வேற யாரும் பட்சிக்க முடியாது. பாவத்தின் விளைச்சல்களை பட்சிக்கக்கூடிய வல்லமை, அதிகாரம் வேறு யாருக்கு கிடையாது. கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்கிற நமக்குத்தான் உண்டு. நாம ஜெபிக்கும் பொழுது பாவத்தின் விளைச்சல்கள் அழியும், பாவத்தின் கிரியைகள் கட்டுப்படுத்தப்படும், பாவத்தின் விளைச்சல்கள் எல்லாம் பட்சித்து போடப்படும். நம்முடைய ஜெபத்தின் மூலமாகத்தான் அது சாத்தியமாகிறது. அதனால் இந்த நாட்களிலே நாம் பாவத்திற்கு எதிராக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசம் எங்கும் நடக்கிறதான பாவத்திற்கு எதிராக ஜனங்களை பாவங்கள் கட்டி வைத்திருக்கிறது. ஜனங்களை பாவங்களுக்குள் ஜனங்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாவத்தினாலே ஜனங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுவிக்கிறவர்கள், ஜனங்கள் இந்த உலகத்துல விடுவிக்கிறவர்கள் யாருமே கிடையாது இல்லையா? பலவிதமான காரியங்களிலே அகப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலை செய்யக்கூடிய நபர்கள் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம தான் இந்த எகிப்தின் பாவ விளைச்சல்களை எல்லாம் பட்சித்து போட வேண்டிய வெட்டுக்கிளிகள். நம்ம தான் கர்த்தர் அனுப்புகிறார். இது எல்லா எகிப்தின் விளைச்சல்களை அழிச்சது போல நீங்களும் நானும் நம் தேசத்திலே நம்மை சுற்றிலும் இருக்கிற பாவ விளைச்சல்கள் எல்லாத்தையும் அழிக்கணும். அதற்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த பாவத்தை பார்க்கிறோமோ அவைகள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். எல்லா பாவங்களையும் நம்ம சுற்றிலும் என்னென்ன பாவங்கள் நம்ம கேள்விப்படுகிறோமோ அந்தந்த பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும்படி நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். விக்கிரக ஆராதனை இருக்கிறது, பொருளாசை இருக்கிறது, அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது, இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? பலவிதமான போதைப் பொருட்கள் இருக்கிறது. இப்படி எத்தனையோ காரியங்களிலே ஜனங்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். அதனால இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஜனங்களை காப்பாற்றுவது, ஜனங்களை விடுதலை செய்வது, ஜனங்களை மீட்பது என்பது நாம இறங்கி நம்ம ஜெபிப்பதன் மூலமாகத்தான் இந்த பாவ விளைச்சல் அழிக்கப்பட்டு போகும். இதற்காகவே கர்த்தர் நம்மை பவுஞ்சு பவுஞ்சாய் எழுப்ப வேண்டும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அறுவடை மிகுதியாயிருக்கிறது. இந்த பாவ விளைச்சலை எல்லாம் நம்ம அழித்து ஆத்துமாக்களை கர்த்தருக்காக அறுவடை செய்து எடுக்க வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகினாலே வெட்டுக்கிளிகள் என்பது ஒரு அருமையான ஒரு சேனை. இந்த சேனை கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு சேனை. இந்த சேனை எகிப்தின் விளைச்சல்களை எல்லாம் அழித்து போட்டது. அதே போல நம் தேசத்தில் கர்த்தர் நம்மை இறக்கி விட்டிருக்கிறார். தேசத்தில் இருக்கிற பாவ விளைச்சல்களை எல்லாம், எகிப்தின் விளைச்சல்களை எல்லாம் அழித்து போடுவதற்காக நம்முடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதற்காக தேசத்துல நாம் பாரப்படணும். கர்த்தர் நாமே நம்மை வெட்டுக்கிளிகளை போல பாவ விளைச்சல்களை அழிக்கும்படி ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, தேசத்தில், எகிப்து தேசத்தில் வெட்டுக்கிளிகளை நீங்க அனுப்புனீங்க. அது தேசத்தை அந்தகாரப்படுத்தியது. பூமியின் விசாலம் காணப்படாதபடிக்கு அது தரை முழுவதையும் மூடி போட்டது என்று பார்க்கிறோமே. மண் காண முடியாதபடிக்கு பூமி முழுவதையும் அது மூடி போட்டது. அவ்வளவு திரளான வெட்டுக்கிளிகள், கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள், அவைகள் எல்லாம் புறப்பட்டு வந்தது. ராஜா இல்லாதிருந்தும் அவைகள் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்பட்டு வருகிற வெட்டுக்கிளிகள் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க ராஜா இருக்கிறீங்க. ராஜா இல்லாதிருந்தும் அவைகள் அப்படி செயல்படுமானால் எங்களுக்கு இயேசு ராஜா நீங்க இருக்கும் பொழுது நாங்கள் எவ்வளவு அதிகமாய் செயல்பட வேண்டும். பவுஞ்சு
பவுஞ்சாய் புறப்பட்டு வந்து எகிப்தின் விளைச்சல்களை, பாவ விளைச்சல்களை நாங்கள் அழிக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, வெட்டுக்கிளியின் பலவீனம் அதற்கு ராஜா இல்லை. ஆனால் எங்கள் பலன், எங்களுக்கு இயேசு ராஜா இருக்கிறீங்க. உம்முடைய பலத்தினாலே நாங்கள் எகிப்தின் விளைச்சல்களை, பாவ விளைச்சல்களை அழிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவதற்காக சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவதற்காய் சோத்திரம், 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 சோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.